தற்போது நம்முடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். டிடிவி தினகரனை நீங்கள் சந்தித்ததாக தகவல் வெளியானதே, அது உண்மையா? என்னை பொறுத்த அளவுக்கு நான் என்னோட சொந்த வேலையாக மனைவி இங்க இருக்காங்க சென்னையில, அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருந்தாங்க. அவர் பார்த்துட்டு போறதுக்காக தான் வந்தேனே தவிர யாரையும் நான் சந்திக்கவில்லை. சார், ஒருங்கிணைக்கும் வேலைகள் எப்படி இருக்கு சார்? இல்ல, நான் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு வெற்றி பெறலாம் அப்படிங்கறத என்னுடைய நோக்கம். அவ்வளவுதான். வேற நல்ல மாபெரும் வெற்றி ஈட்டலாம்ங்கிறத அன்னிலும் சொன்னதுங்க. அவ்வளவுதானுங்க என்னுடைய நோக்கம். அதுதான். ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்ற உங்களுடைய கோரிக்கையை எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்களா? ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காரு? இல்லைங்களா, ஓபிஎஸ் அவருடைய ஸ்டேட்மெண்ட் அவர்கிட்ட தான் கேட்கணுங்க. அவர் அது நான் நன்மை பயங்கிற மாதிரி ஒரு தடவை ஸ்டேட்மெண்ட் கொடுத்த மாதிரி எனக்கு நினைவுங்க. தெரியலைங்க எனக்கு. இது என்னை பொறுத்த அளவுக்கு எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு நல்லா வெற்றி பெறணும், நம்ம ஆட்சி அமையணும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்லை நம்ம நோக்கம். ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்றதுக்கு கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க சார்? அது சஸ்பென்ஸ் மேடம். நிறைய பேர் பேசுவாங்க, அது சொல்ல முடியாது. ஆனா இன்னும் நம்பிக்கையா இருக்கீங்களா? இல்லைங்க, நடக்கும்னு ஒரு நல்லது நடக்கும்னு நான் இறைவனை வேண்டேன், அவ்வளவுதானே. தேர்தலுக்கு முன்கூட்டியே அந்த நல்லது நடக்குமா சார்? அது நீங்க தான் சொல்லணும். எப்படி நம்ம இப்போ நான் அஸ்ட்ராலஜி மாதிரி சொல்ல முடியாதுங்களே. நான் டக்குன்னு எல்லாம் நல்லது நடக்கும்னு நான் விரும்புறேன், அவ்வளவுதானே. இறைவன் நான் கைவிடுவாங்க. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். சென்னையில் டிடிவி தினகரனை செங்கோட்டையன் சந்தித்ததாக தகவல் வெளியானதை அடுத்து அவர் நமது நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்தார். அதில் என்ன கூறியிருக்கிறார் என்றால், தான் அப்படி எதுவும் சந்திக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். தன்னுடைய பர்சனல் வேலைக்காகவே நான் வந்ததாகவும் அப்படி எந்த சந்திப்பும் நிகழவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஒருங்கிணைந்த அதிமுக என்ற கருத்துக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் என்ன சொல்கிறார்கள், அவர்கள் இதற்கு ஒத்துழைக்கிறார்களா என்ற கேள்விக்கு சஸ்பென்ஸ் எனவும் தன்னுடைய பதிலை நமது நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அவர் அளித்திருக்கிறார். டிடிவி தினகரனை தான் சந்திக்கவில்லை என செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். நல்லது நடக்கும் என நம்புகிறேன். மூத்த நிர்வாகிகள் என்ன மனநிலையில் உள்ளார்கள் என்பது சஸ்பென்ஸ் எனவும் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். தேர்தலுக்கு முன்கூட்டியே அந்த நல்லது நடக்குமா என்ற கேள்விக்கு நீங்கள் தான் சொல்ல வேண்டும் எனவும் பதிலளித்திருக்கிறார். மனைவியின் மருத்துவ காரணங்களுக்காகவே சென்னைக்கு வந்தேன் எனவும் தான் டிடிவி தினகரனை சந்திக்கவில்லை எனவும் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். டிடிவி தினகரனை செங்கோட்டையன் சந்தித்ததாக தகவல் வெளியானதை அடுத்து அதற்கு செங்கோட்டையன் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். மனைவியின் மருத்துவ பரிசோதனைக்காகவே சென்னை வந்ததாகவும் தான் அவ்வாறு சந்திக்கவில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். டிடிவி தினகரனை செங்கோட்டையன் சந்தித்ததாக தகவல் வெளியானதை அடுத்து தான் அப்படி டிடிவி தினகரனை சந்திக்கவில்லை என்றும் மனைவியின் மருத்துவ பரிசோதனைக்காகவே சென்னை வந்ததாகவும் செங்கோட்டையன் விளக்கம் அளித்திருக்கிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர்களின் மனநிலை என்ன என்பது சஸ்பென்ஸ் எனவும் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். நல்லதே நடக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தேர்தலுக்கு முன்கூட்டியே நல்லது நடக்குமா என்பதற்கும் அவர் சிரித்தபடியே நீங்கள் தான் சொல்ல வேண்டும் எனவும் பதிலளித்திருக்கிறார்.